ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்த்தா எப்பா என்ன மனுஷன் அவர், எப்போ பார்த்தாலும் கேமு 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 கேமு, நீ வேற லெவல் முத்துக்குமரன் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதிகப்படியாக வன்மத்தை இவங்களும் வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வன்மத்தை வச்சுருக்காங்க. தர்ஷிகாவும் வந்துட்டு முத்துக்குமரன் மேலே அவ்வளோ வன்மம் இருக்குது. ஆனால் அவங்களே உட்காந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இவர் பண்ணுற விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயங்கள், எப்படிடா நீ இருக்க, கேமு கேமுன்னு இருக்க, கொஞ்சம் வெளியே வாடா அப்படின்றாங்க. அவர் அசால்ட்டாக ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நம்மளுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரூல்ஸ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் கேமில் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண தானே, இதுதானே தாரக மந்திரமே, இதையே எல்லாருமே வந்து தப்பாக நினைக்கிறேன், எனக்கு புரியலன்றாரு. அதுக்கப்புறம் இல்லைடா, நீ கேமை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் கேமாகவே பார்க்குற, கொஞ்சம் இப்படி வாயேன், எப்போ தான் நீ அப்படி வரப்போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், பாரு நான் எப்பயுமே வெளியில் தான் இருக்கேன், அதேமாதிரி சும்மா ரூல்ஸ் புக்கை கையில் அக்கில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க ஆள் கிடையாது நான். இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கை விளாட்றோம், அந்த டாஸ்க்கில் ஒருத்தவங்க வந்துட்டு அந்த டாஸ்கில் இருக்கிற ரூலை வந்து பிரேக் பண்ணுறாங்க. நம்ம எல்லோரும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். அதை தான் நானும் செய்கிறேன். அதை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து ஆப்போஸ் பண்ண முடியாமல் கத்துறாங்க, அதனால் சவுண்ட் வருது. இப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் என்ன வந்துட்டு நீ ரூல்ஸை எப்போ பார்த்தாலும் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா? அவங்க சொல்லலைன்றாங்க. ஏன் சொல்லலை? அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க டீமுக்கு ஃபேவராக இருக்குது, அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அது ஃபேவராக இல்லை, அதனால் நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை மாட்டி விட்டு அடி வாங்க வச்சுருவாங்கன்றாரு. எப்பா எல்லாமே ப்ரீ கால்குலேஷன். நான் வந்துட்டு பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க டீமுக்கு ஃபேவராக இருக்கிறனால கம்முன்னு இருக்காங்க. ஆனால் வேறு வழியில் என்னை மாட்டி விட்டு அடியும் வாங்க வச்சுருவாங்கன்னு அவரையும் முடிவு பண்ணிட்டார், சொல்லிட்டார். ஸோ எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியுது, தெரியாமல் இல்லை. என்னை பாய்ஸ் டீம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, என்னை கேர்ள்ஸ் டீமும் டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் என்கிட்ட வந்து ஜாலியாக பேசாமல் நடிக்கிறாங்க. எல்லாமே தெரிஞ்சு கால்குலேஷனோடு விளாட்றாப்புல. பயங்கரமாக இருந்துச்சு. அதுலேயும் என்னென்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இப்போ வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வரீங்க வச்சுக்கோங்களேன், நான் உடனே என்ன பண்ணுறேன், அதை ரூல்ஸ் புக்கு காமிச்சு இது வந்து இப்படி கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவப்படுறீங்க. ஐயோ இவன் இந்த மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை உடச்சிட்டானே அப்படின்னு. அப்போ அந்த கோவத்தில் நீங்கள் கத்துறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கேம், அதுதான் உங்கள் கேம். நீங்கள் கத்தாமல் அவன் சொல்லிட்டான் அப்படின்னு போயிட்டீங்கன்னா உங்கள் கேமே அங்கே இல்லைன்றது தான் சொல்லிடுறாரு. நீங்கள் பேசுங்க, நான் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் பேசுங்கன்றாரு. அதுக்கப்புறமா அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, டேய் நீ ஆனால் உங்ககிட்ட பேசுகிறவங்கள டயர்டாக்கிறடா, அப்பப்போ அந்த மாதிரி தானே பண்ணுறா அப்படின்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க சரி இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் டிஃபெண்ட் பண்ணாமல் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்றைக்கி ஒரு நாள் ஆனந்தி என்ன பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு, ஆனந்தி வந்து இவர் மேலே வன்மத்தில் இருக்கிற விஷயத்த ஒரு நாள் கக்கியிருப்பாங்க. இவர் வந்து ஒரு இடத்துல காலை எடுத்து வச்சிட்டாருன்னா அவருக்கு வந்துட்டு நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் பெருசாக விட்டுருப்பாங்க. அந்த டைலாக் அப்படியே சொல்கிறாரு. இப்படி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஆளுங்க, நான் நல்லா யோசிச்சு பாருங்கன்னு இவங்க ஷாக்காக வராங்க. ஏன்டா நான் அவங்க சொன்ன டைலாக் அப்போ சொன்னது இன்னும் ஞாபகம் வச்சுருக்கேன், கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்லும்போது மாற்றி சொல்லிட்டேன், இப்போ பாருங்க கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறாரு. யார் நீ எங்கேருந்து ஏன் வந்திருக்கேன் அப்படிமா இருந்துச்சு. ஆனால் இப்படிலாம் வந்துட்டு நான் இது வரைக்கும் சத்தியமாக நானும் இத்தனை வருஷமாக ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி ஆளை பார்த்ததில்ல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே தர்ஷிகாவே முத்துக்குமாரை பிடிக்காத தர்ஷிகாவே இங்கே வந்துட்டு முத்துக்குமாருக்காக பேசுகிற விஷயங்களும் அவர் சொன்ன விஷயங்களை கேட்டு ஷாக் ஆகிற விஷயங்களும் எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. பாய்ஸ் டீம் என்னை வந்து அடிக்காங்க தெரியும், ஆனால் அவங்களுக்கு நான் தேவைப்படணும்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படலை அதனால் நான் அடிக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லி மாசாக இருந்துச்சு. சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இவருக்கு டைட்டில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு தாங்க டைட்டில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.